தாவரங்களே இல்லை அப்படின்னா, மலைகளில் தாவரங்கள் இல்லைன்னா மழை பெய்யுற தண்ணி எல்லாம் வந்து அப்படியே வடிஞ்சு கீழே சீக்கிரம் போயிடும். பட் தாவரங்கள் இருக்கனால அது வேறு இழுத்து பிடிச்சிக்குங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டா ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதுதான் எல்லாம் சேர்ந்து அருவியாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கு வருஷம் பூரா. அதே மாதிரி மண்ணரிப்பை தடுக்குதுங்க. மண்ணரிப்பை தடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போகாம அப்படியே பிடிச்சிட்டு நிற்குது. இல்லாட்டி ஒரு வெள்ளம் வந்ததுன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். நான் வந்து இப்போ குளம் வெட்டியிருக்கேன். குளத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அருகம்புல் ஃபுல்லாக இருந்ததுங்க. அருகம்புல் இல்லாத இடத்துல போய் நின்னோம்னா வச்சுங்களேன், புதக்குன்னு உள்ள போகும். சேரு அந்த மண்ணுக்குள்ள கால் உள்ள போகும். இதே அருகம்புல் மேலே நின்னீங்கன்னா ஒரு கல் மாதிரி மேலே நிற்குங்க. அது மேலே நிற்க முடியும், நம்ம நடக்க முடியும். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது அப்படின்னா அந்த அளவுக்கு அது வலிமை ஒரு தாவரத்துக்கு இருக்கு. நீங்க வந்து ஒரு தாவரம் நினைச்சதுன்னா ஒரு பாறையும் அடிச்சு நொறுக்க முடியும், உடச்சிட முடியும். ஒரு பெரிய பில்டிங்கே அடிச்சு நொறுக்கிட்டு போக முடியும். அதோட வேருக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. அதே மாதிரி தாவரங்கள்னால பாத்தீங்கன்னா ரேடியேஷன் பிளாக் பண்ணுதுங்க. இப்போ நீங்க வந்து தாவரம் அறந்த காட்டுக்குள்ள போய் நீங்க வந்து செல்போன் எடுத்து ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்க டவரே பிளாக் ஆயிரும். ஏன்னா அவ்வளவு தாவரத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு.